வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது சமையல் கலாட்டா. இவங்க சமைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் கலாட்டா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சமைக்கிற இடத்துக்கு வந்துட்டுருக்கோம். இவங்க பேர் தான் மகாசி சங்கரி. இவங்க சமைக்கலாம் மாட்டாங்க, ஆனால் திங்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்போ எங்கள் முக்கில் வந்து காய்கறிலாம் நறுக்கிட்டு இருக்காங்க. இந்த நறுக்கிற செஃப் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறாருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் கூட்டம் காய்கறி வெட்டிட்டு இருக்கோம். சாப்பாடு நல்லா இருக்குமா? நீங்க தின்னு பார்த்தாலே ருசியே தெரியும். நல்லா இருக்குமா அசிங்கமா இருக்குமா? இவர் தான் மிஸ்டர் ஐயப்பா. இவர் வந்து 7 ஊருக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ஆஹா ஓன்னு இவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஐயப்பா, நீ இப்ப என்ன செய்றீங்க? என்ன சோறு? கூட்டாஞ்சோறு. நல்லா இருக்குமா? இப்ப சாப்பாடு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு கண்டிப்பா சாப்பாடு ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருக்கும். தக்காளி அரைத்து தண்ணிக்குள்ள மட்டும் கழுவிருக்கோம். பிரியா சூப்பரா இருக்கு தக்காளி. ஓட போடுங்கலாம். நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கே. செஃப் ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப 2 வீர சூராசுரனும் முருககீரை அறுக்க நிக்காங்க. வீடியோ எடுக்கணும் பாருங்கண்ணே. வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அப்படியே நம்ம வந்து வெளியில தெரியலாங்க. அந்த ஒரு காய் பிடிச்சா இல்லை. நீங்க முந்தி கீரை அழியணும். கீரையா? கீரை எப்படியா? நான்சென்ஸ். சீடு வரியா? கவர்மெண்ட் அது மேல ஜம்ப் பண்ணி ஏறுங்க. இதை மிதிச்சு ஏறுங்க. அது மிதிச்சு இப்படி ஏறுங்க. இந்தாங்க நானே கொழுந்து எங்க இருக்கு? இப்ப மிஸ்டர் ஐயப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு திண்டுல ஏறிட்டாரு. கீரையை ஆஞ்சிட்டு இருக்காரு. கொடுங்க கொடுங்க. ஓகே ஓகே. இப்ப நம்ம ஐயப்பா கீரை அறுத்துட்டு இருக்காரு. நம்ம அங்க என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம். இவன் நம்ம கௌதம்கிட்ட பேட்டி எடுப்போம். சமையல் எந்த அளவுல போயிட்டு இருக்கு சார்? சமையல் பிச்சுட்டு போதே. இப்ப விஷ்ணு வந்து தீவிரமா சாப்பிடுறதுக்காக இங்க ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்போ ஒரு லேடி வந்து ஐயப்பாக்கு சமைக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. 10 பேர் இருக்காமா? 10